ஓமன் நாட்டு தலைநகர் மஸ்கட்டில் இருந்து 157 பேருடன் சென்னை வந்த ஓமன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது திடீரென விமானத்தின் டயர் வெடித்ததால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமன் நாட்டு தலைநகர் மஸ்கட்டில் இருந்து ஓமன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 148 பயணிகள் 9 விமான ஊழியர்கள் மொத்தம் 157 பேருடன் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. இன்று பிற்பகல் 2 மணி அளவில் சென்னை சர்வதேச விமான நிலையம் ஓடு பாதையில் வந்து தரையிறங்கி ஓடு பாதையில் விமானம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது விமானத்தின் பின்பக்கத்தில் இடது பக்க டயர் ஒன்று திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதையடுத்து ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருந்த விமானம் மிக அதிகமாக குலுங்கியது. இதனால் விமானத்துக்குள் இருந்த பயணிகள் பயந்து அலறினார்கள். ஆனாலும் விமானி மிகுந்த சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக ஓடுபாதையில் பத்திரமாக நிறுத்தினார். இதையடுத்து விமான பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சென்னை விமான நிலைய கிரவுண்ட் ஸ்டாப் எனப்படும் தரைத்தள பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு விமான ஓடுபாதையில் நின்ற ஓமன் ஏர்லைன்ஸ் விமானத்தை இழுவை வண்டிகள் மூலமாக இழுத்து கொண்டு வந்து மாலை 3 மணியளவில் விமானம் நிற்கும் பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தினர். அதன் பின்பு பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு வழக்கமான குடியுரிமை சுங்க சோதனைகளும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கிடையே விமான நிலைய பொறியாளர்கள் குழுவினர் டயர் வெடித்து பழுதடைந்த ஓமன் ஏர்லைன்ஸ் விமானம் டயரை மாற்றி சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விமானம் வழக்கமாக மஸ்கட்டில் இருந்து பகல் 1:45 மணிக்கு சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் பிற்பகல் 2:45 மணிக்கு சென்னையிலிருந்து மஸ்கட்டுக்கு புறப்பட்டு செல்லும். அவ்வாறு மஸ்கட் செல்ல இருந்த இந்த விமானத்தில் 157 பேர் பயணிக்க இருந்தனர். அவர்களிடம் விமானம் காலதாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று கூறி சென்னை விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் சென்னையில் இருந்து ஓமன் நாட்டின் மஸ்கட்டிற்கு செல்ல வந்திருந்த 157 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் தவித்தனர். சென்னை விமான நிலைய ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருந்த ஓமன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் வெடித்ததால் அசம்பாவித சம்பவம் எதுவும் ஏற்படாமல் விமானத்தில் இருந்த 157 பேருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் விமானி மிகுந்த சாமர்த்தியமாக செயல்பட்டது பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் பயணிகள் விமானி, துணை விமானி ஆகியோரை மனதார வாழ்த்தி பாராட்டினார்கள்.